ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம ட்ராட் டூல்ஸில் உள்ள மல்டிபிள் பாயிண்ட்ஸ், டிவைட் ஆப்ஷன், தென் மெஷர் கமாண்ட், இந்த 3 டூல்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சிங்கிள் பாயிண்ட் வேணும்னா நம்ம ஷார்ட்கட் வந்து பிஓ யூஸ் பண்ணிக்கலாம். பிஓ என்டர் பிக் பண்ணோம்னா சிங்கிள் பாயிண்ட் நம்மளுக்கு வரும். இதே மல்டிபிள் பாயிண்ட் வேணும்னா நம்ம ட்ரா டூல்ஸில் உள்ள மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பாயிண்ட்ஸ் சொன்னால் நான் பிஓ பிக் பண்ணிவிட்டு என்டர் பிக் பண்ணிவிட்டு நான் எனக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் பிக் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் வரும். ஆனால் இந்த பாயிண்ட் விஷுவலாக நம்மளுக்கு சிறுசாக இருக்கும். நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் எனக்கு 2 பாயிண்ட் இருக்குது. அந்த எனக்கு 2 பாயிண்ட்டு விஷுவலாக சிறுசாக இருக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த யூட்டிலிட்டிஸ் ஆப்ஷனில் பிக் பண்ணிவிட்டு இதில் பாயிண்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாயிண்ட் ஸ்டைல் நான் பிக் பண்ணுவேன். இந்த பாயிண்ட் ஸ்டைலில் பிக் பண்ணிவிட்டு என்னோடய பாயிண்ட் ஸ்டைல் டைப்பை நான் சேஞ்ச் பண்ணுவேன். தென் பாயிண்ட் சைஸ், இது ரெண்டையும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய பாயிண்ட் ஸ்டைலை பிக் பண்ணுவேன். எனக்கு எந்த டைப்பில் பாயிண்ட் வேணும், எனக்கு இந்த டைப்பில் நான் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தோம்னா தென் அதோடய சைஸையும் நான் இன்க்ரீஸ் தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 5 மேக்ஸிமம் நம்மளுக்கு எனாஃபாக இருக்கும். நான் இப்போ ஓகே கொடுக்கும்போது என்னோடய பாயிண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல் மாறிடும். ஓகே, எனக்கு கண்டினியூஸாக நிறையா பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் மல்டிபிள் பாயிண்ட்ஸை பிக் பண்ணிவிட்டு என்னோடய யூசர் ஒர்க் ஸ்பேஸில் எனக்கு எத்தனை பாயிண்ட் வேணுமோ நான் என்ன பண்ணிக்கிறேன், பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதைத்தான் என்ன சொல்லுவோம், மல்டிபிள் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். எனக்கு சிங்கிள் பாயிண்ட் வேணும்னா ஷார்ட்கட் பிஓ செலக்ட் பண்ணிவிட்டு பிஓ கொடுக்கேன். பிஓ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் போய் பிக் பண்ணோம்னா எனக்கு சிங்கிள் பாயிண்ட் வரும். எனக்கு கண்டினியூஸாக மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வேணும்னா நான் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் பிக் பண்ணுவேன். பிக் பண்ணிட்டு நான் கண்டினியூஸ் கொடுத்துக்கிறேன். இதே எனக்கு இதோட சைஸையோ இல்லை ஷேப்பையோ மாற்றணும் அப்படின்னா நான் யூட்டிலிட்டிஸ் பிக் பண்ணிவிட்டு பாயிண்ட் ஸ்டைலில் போயிட்டு நான் என்னோடய ஸ்டைல் மாற்றேன். தென் என்னோடய சைஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா ஓகே என்னோடய பாயிண்டோட சைஸ் அண்ட் ஷேப் எல்லாமே மாறிடும். ஓகே, தென் டிவைட் ஆப்ஷன், டிவைட் அண்ட் மெஷர் ஆப்ஷன். டிவைட் என்னென்னா, இப்போது எனக்கு ஒரு லைன் இருக்குது, இது ஒரு 100 mm இருக்குது. ஓகே, இந்த லைனை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லைனை நான் செக்மெண்ட்ஸாக பிரிக்கணும். எனக்கு எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஈவன் ஸ்பேஸ்டாக பிரிக்கணும். நான் டிஃபைன் பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிவைட் ஆப்ஷன் பிக் பண்ணுறேன். டிவைட் ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு select the object to define. ஓகே, select the object to divide அப்படின்னு போட்டிருக்கு. நான் அப்போது என்னோட ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். தென் enter the number of segments. நான் எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறேன், 10 செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறேன். 2 3 4 5 6 7 8 9 10 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிரும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸில். ஓகே, எனக்கு எத்தனை எனக்கு பிரிக்க முடியுமோ அத்தனை இதில் எனக்கு ஈக்குவலாக பிரிச்சிடும். ஓகே, தென் மெஷர். இப்போ நான் எப்படி பிரிச்சிட்டோம்னா எனக்கு எத்தனை செக்மெண்ட் வேணுமோ அத்தனை செக்மெண்ட், இதே 200 mmஸ்னால் 20 செக்மெண்ட்ஸாக பிரிச்சு 20 செக்மெண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஈக்குவலாக 10 mm பிரிச்சிடும். ஆனால் நான் இப்போது எனக்கு ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸில் பிரிக்கணும். எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு 33 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும், இல்லை எனக்கு 25 mm வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் சேம் 100 பிக் பண்ணுறேன். 100க்கு ஒரு லைன் வரைகிறேன். இப்போ நான் என்னோடய மெஷர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு தென் என்னோடய லைனை செலக்ட் பண்ணுறேன். என்னோடய லைனை செலக்ட் பண்ணிவிட்டு லென்த் ஆஃப் த செக்மெண்ட், எனக்கு ஒரு செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ லென்த் வேணும், நான் இப்போ 25 mm வேணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு என்ன ஆகும்னா ஒரு லைனுக்கும் இன்னொரு செக்மெண்ட்டுக்கும் இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு 25 mm தான் இருக்கும். நான் அனாட்டேட்டில் போய்ட்டு மெஷர் பண்ணுறேன். ஓகே, 25. இது நான் எந்த பீசஸ் போய் மெஷர் பண்ணாலும் எனக்கு அது நான் எவ்வளோ டிஃபைன் பண்ணியிருக்கேனோ அவ்வளோ மெஷர். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிவைட் அண்ட் மெஷர். ஓகே, நான் ஃபஸ்ட்டு லைன் வரைகிறேன். இது ஒரு 200 mmக்கு வரைகிறேன். எனக்கு 20 செக்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்,
டிவைடை பிக் பண்ணிவிட்டு செலக்ட் தி எலமெண்ட், தென் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ், எனக்கு எத்தனை செக்மெண்ட்ஸ் வேணும், எனக்கு 20 செக்மெண்ட்ஸ் வேணும், இல்லை 25 செக்மெண்ட்ஸ் வேணும் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டோம்னா எனக்கு 25 செக்மெண்ட்ஸாக பிரித்தோம். ஓகே, இப்போ எனக்கு இது விஷுவலாக எனக்கு சைஸை குறைக்கணும் அப்படின்னா நான் போயிட்டு பாயிண்ட் ஸ்டைலில் போய்ட்டு எனக்கு இதோட சைஸ், பாயிண்ட் சைஸை நான் குறைக்கேன். ஓகே, விஷுவலாக நம்மளுக்கு அது குறைஞ்சிரும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம குறைச்சிக்கலாம். தென் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னொரு லைன் வரைகிறேன். இதுவும் 200 mm இருக்குது. ஆனால் இதில் எனக்கு நான் டிஃபைன் பண்ண போகிறேன் எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷரை பிக் பண்ணிவிட்டு தென் செலக்ட் தி எலமெண்ட், தென் லென்த் ஆஃப் செக்மெண்ட் எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் 33 mm வேணும். பிக் பண்ணுவேன், எனக்கு என்ன ஆகும் 33. ரிமைனிங் உள்ள தான் இதை அப்படி விட்டுரும். ஓகே, இப்போ நான் போய் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த பாயிண்ட் 33 இருக்கா. அதே மாதிரி நான் எங்கே மெஷர் பண்ணி பார்த்தாலும் எனக்கு 33 mm கொடுத்த அளவுக்கு கரெக்டான வேல்யூவில் நம்மளுக்கு ஓகே பிரிச்சோம். இதுதான் டிவைட் அண்ட் மெஷருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, நம்ம இந்த கமாண்டில் இந்த வீடியோ செஷனில் நம்ம மல்டிபிள் பாயிண்ட்ஸ், டிவைட் அண்ட் மெஷர் இந்த 3 கமாண்ட்ஸை பற்றி வீடியோ டியூட்டோரியல் பார்த்தோம். நம்ம ஃபர்தராக அடுத்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் கமாண்ட்ஸை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.